அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். 1968 வருஷம் வாக்கில் பெரியவா செகந்திராபாத்லேருந்து விஜயவாடாக்கு வரா. இந்த விஜயவாடாக்கு வரத்தையே பல ஊர்கள்லாம் பார்த்துன்னு வந்தா அப்படின்னு சொன்னோம். அப்போது இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி பெரியவாளோட முயற்சியினால பெரியவாளோட அனுகிரகத்தினால் நடந்தது. என்ன அப்படின்னா, வடதேசத்துல குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற இடம், அங்கதான் கீதை உபதேசம் பண்ணினது சுவாமி அர்ஜுனனுக்கு. பாரத போர் நடந்தது. அந்த குருக்ஷேத்திரத்துல ஒரு கீதோபதேசம் பண்றாப்புல சுவாமி பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்றது அந்த தேர்ல தட்டுல உட்காந்து பண்றதையே ஒரு பளிங்கு சிலையா பண்ணி அங்க பிரதிஷ்டை பண்ணினா முன்னாலேயே அப்படின்னு பார்த்தோம். அதே போல கீதா ரங்கம் அப்படிங்கிற ஒரு கட்டிடத்தை பெரியவா திறக்கணும்னு ஆசைப்பட்டு பெரியவாளோட விருப்பத்தினால அப்போ மந்திரியா இருந்தார் குல்ஷாரிலால் நந்தா அப்படிங்கிறவர். அவரோட தலைமையில குருக்ஷேத்திரத்துல இந்த 68ஆம் வருஷம் இந்த கீதாரங்க கட்டிடம் திறக்கப்பட்டது. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த கீதையும் அந்த கீதையோட சாரத்தையும் அந்த தாத்பரியத்தையும் உலகம் முழுக்கலும் பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும், அதுக்கு ஒரு தலைமை ஸ்தானம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதே குருக்ஷேத்திரத்துல இந்த கீதாரங்க கட்டிடத்தை பெரியவா திறந்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த குல்ஷாரிலால் நந்தா அதை திறந்து வச்சார். அது சிறப்பா செயல்பட்டு வருது. இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த கீதையை பிரச்சாரம் பண்ணிட்டு வருது. அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த பெரியவாளோட ஒரு முயற்சி அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். பெரியவா அந்த கீதோபதேசம் வைக்க சொத்தையே ஆதிசங்கரருக்கும் சந்நிதி வைக்க சொன்னா அப்படின்னு பார்த்தோம். இந்த கீதை பிறந்து இந்த குருக்ஷேத்திரம்ல அந்த மண்ணுல பூமியில அந்த சொன்னவர் உபதேசம் பண்ணினவர் ஜெகத்குரு கிருஷ்ணரான ஜெகத்குரு. அதுக்கு அதே பரமாத்மாவோட அவதாரமான ஆதிசங்கர் தான் பாஷ்யம் பண்ணினர். அதே பரமாத்மாவோட மறு அவதாரமான பெரியவா தான் அதை பிரகாசப்படுத்துறதுக்கும் நாம ஸ்மரிக்கிறதுக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் காரணமாயிருக்கா. அதாவது இதுலேயும் தெரியறது, ஒரே பரம்பொருள் தான் ஒரு விஷயத்தை சொல்லவும் சொல்றது, அதை பிரச்சாரமும் பண்றது, அதை தூக்கி நிறுத்தவும் நிறுத்தது, காப்பாற்றவும் காப்பாத்துறது அப்படின்னு தெரியுது. இப்படி பல முக்கியமான தர்ம காரியங்களுக்கு பெரியவா ஒரு அவதாரம் காரணமா இருந்துக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ 68ஆம் வருஷம் அகில பாரத சர்வசாகா வேத சம்மேளனம் விஜயவாடால நடந்தது அப்படிங்கிறத நாம பார்த்துன்னு வந்தோம். நமது சனாதன மதத்துக்கு முக்கியமான பிரமாணம் ஆணிவேர் வேதம். வேதம் தான் சர்வ பிரமாணம். நம்ம சனாதன மதத்துக்கு மட்டும்னு இல்லை, எந்த மதமா இருந்தாலும் சரி அதுக்கு எல்லாத்துக்குமே வேதமே ஒரு பிரமாணமா இருக்கு. அது சர்வ பிரமாணம். ஏன்னா ஈஸ்வரனோட சுவாசம், அது ஈஸ்வரனோட வாக்கு. அந்த வேதத்துக்கு பல சாகைகள்னா கிளை. அப்படி இருந்தது தான் பல சாகைகள். அதுல என்ன பண்ணார், கலியோட இந்த இயலாமையை உத்தேசிச்சு பகவான் வேதவியாச மகரிஷி அதை ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம்னு 4ஆ பண்ணினர். 4 சாகைகளை பண்ணி அதுலயும் பார்த்தீங்கன்னா ரிக்வேதத்துல பல சாகைகள், யஜுர்வேதத்துல பல கிளைகள், சாமவேதத்துல பல சாகைகள், இப்படி எல்லாம் 1000க்கும் மேற்பட்ட சாகைகள்லாம் இருந்ததுன்னு நமக்கு தெரிய வருது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் குறைஞ்சு போய் ஒரு 7 அல்லது 10க்குள்ள இருக்கிறாப்புலதான் சாகைகள் இருக்கு. எல்லா வேதத்தையும் 4 வேதத்தையும் சேர்த்து. அதனால இதுவானும் குறைஞ்சு போயிடாத இருக்கணும். இதை படிக்கிறதுக்கு எல்லாம் நிறைய வித்வான்கள்லாம் படிச்சு பெரிய வித்வான்கள்லாம் இதெல்லாமானும் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துலதான் பெரியவா அகில பாரத சர்வசாகா வேத சம்மேளனம் அப்படிங்கிறத ஒண்ணு ஏற்பாடு பண்ணினா. இது 1962ஆம் வருஷம் முதல்ல இந்த சாகா சம்மேளனம் நடக்கிறதே சர்வசாகா சம்மேளனம் டெல்லிங்கிற தலைநகரத்துல நடந்தது. அதே மாதிரி 65ஆம் வருஷம் சென்னையில நடந்தது. 66ஆம் வருஷம் திருப்பதியில நடந்தது. இப்ப 68ஆம் வருஷம் விஜயவாடால நடக்கிறது. இது 5 நாள் சம்மேளனமா நடந்தது. நாட்டுல உள்ள பல பாகங்கள்ல உள்ள அத்தனை வேத வித்துக்களும் வந்திருந்தா. சுமார் வேத பண்டிதாலே 400 பேருக்கு மேல இருந்தா. அப்படின்னா எவ்வளவு கோலாகலமா இருந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுல பல நிகழ்ச்சிகள் எதுக்காக இதெல்லாம் பண்ணினா அப்படின்னா, இந்த வேதம் அப்படிங்கிறது இந்த பாரத தேசம் முழுக்களும் பரவி இருக்கு. ஆலமரம் மாதிரி, ஆலம் விழுது மாதிரி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. இந்த வேத கலாச்சாரமும் இந்த வேதமும் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. இது பல மாநிலங்களா இருக்கு. தமிழ்நாடுன்னு இருக்கு, கர்நாடகான்னு இருக்கு, ஆந்திரம்னு இருக்கு, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், இப்படி பல பாகங்களா இருக்கு. இந்த பல பாகங்களையும் அந்த வேதம் எல்லாம் இருக்கா. அந்த வேத அத்தியனம் என்ன பண்டிட்ஸ் எல்லாம் இருக்கா, படிச்சவாள் எல்லாம் இருக்கா. இவா எல்லாரும் ஒன்னா கூட்டி வச்சு இந்த எஜுர்வேதிகள் அப்படின்னாலே
தமிழ்நாட்டிலயும் இருக்கா, குஜராத்லயும் இருக்கா, மகாராஷ்டிரிலயும் இருக்கா, வங்காளத்திலயும் இருக்கா, இப்படின்னு இருந்தா எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுக்குள்ள எப்படி ஒற்றுமை இருக்கு, அதுல என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு, இதெல்லாம் பரிமாறிண்டா ரொம்ப உபயோகமா இருக்குங்கிறதுனால்தான் சர்வசாகா சம்மேளனம் ஆரம்பிச்சு விரிவா தொடர்ந்து நடத்தின்னு வரா. அதுல ஆச்சரியமா பல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது. இப்ப தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இத மாதிரி பிரதேசங்கள்ல இருக்கிறது ருக்வேதமா இருக்கட்டும், எஜுர்வேதமா இருக்கட்டும், சாமவேதமா இருக்கட்டும், இந்த வேதங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்ற விதம் அநேகமா ஒன்னா இருக்கும். ரொம்ப ஒன்னும் வித்தியாசம் இருக்காது. ஆந்திராக்காரா சொல்றாப்லயே தான் தமிழ்நாட்டுக்காரா சொல்லுவா, தமிழ்நாட்டுக்காரா சொல்றாப்லயே தான் ஒரு பஞ்சாதி எடுத்துட்டா, ஒரு ருக்கு எடுத்துட்டா, வேத மந்திரத்தை எடுத்துட்டா இவாள்லாம் சொல்வா. இப்படி தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இது மாதிரி இந்த பிரதேசத்துல இந்த கிழக்கு திக்கா இருக்கிறவாள்லாம் ஒரு தினசா சொல்றா. அதே மாதிரி குஜராத்ல, மத்திய பிரதேசத்துல, உத்தரப்பிரதேசத்துல, ஒரிசால இது மாதிரி எல்லாம் இருக்காளோ இல்லையோ, அங்க இருக்கிற பண்டிதாளுக்குள்ள சில வித்தியாசங்கள் இருக்கு. இப்பவுமே நாம பார்க்கலாம். எந்த ஒரு மந்திரங்களை எடுத்துனாலும் தமிழ்நாட்டிலயும் இங்க தென் திசையில சொல்றதுக்கும் வட திசையில இருக்கிறவா சொல்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அவ கொஞ்சம் சங்கீதம் மாதிரி பாட்டு மாதிரிலாம் அந்த எழுத்தெல்லாம் சொல்லுவா. ஆனா இங்க ரொம்ப சுத்தமா, சர்வ சுத்தமா அப்படியே கறந்தபடி இருக்கும். அது ஒரு சிறப்பு தமிழ்நாட்டுக்கு. இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இதுல உள்ளதெல்லாம் சரி பண்ணிக்கணும், அதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் பெரியவா அந்த சம்மேளனத்தெல்லாம் வச்சா. அதுல 400க்கும் மேற்பட்ட வித்வான்கள்லாம் வந்தா ரொம்ப பிரமாதமா நடந்தது. இதுக்கு இந்த செலவெல்லாம் யாரு ஒத்துண்டா அப்படின்னா, இதை ஏற்பாடு பண்ணினது VRNT வேதரட்ச நிதி ட்ரஸ்ட் அப்படின்னு ஒண்ணும். அதுல அண்ணாதுரையங்கார் முதலான பெரிய கைங்கரி சிரோமணிகள்லாம் அந்த அவளோட முயற்சினால இது ரொம்ப சிறப்பா நடந்தது. இதுக்கு உண்டான செலவெல்லாம் ஆந்திர பிரதேச அரசாங்கம், அதே மாதிரி காஞ்சி காமகோடி பீட ஸ்ரீமடம் இவா 2 பேரும் பகிர மீதி இருக்கிறத பக்தாள்லாம் சேர்ந்துன்னு காணிக்கையா பண்ணினா. இப்படி ஆந்திர பிரதேச அரசாங்கம், காஞ்சி காமகோடி பீடம், மக்களோட கான்ட்ரிபியூஷன் இது 3மா சேர்ந்துன்னு இந்த சர்வசாகா சம்மேளனம் ரொம்ப சிறப்பா நடக்கிறதுக்கு காரணமா இருந்தது. ஆந்திர பிரதேச அரசாங்கம், காஞ்சி காமகோடி பீடம், மக்களோட கான்ட்ரிபியூஷன் இது 3மா சேர்ந்துன்னு இந்த சர்வசாகா சம்மேளனம் ரொம்ப சிறப்பா நடக்கிறதுக்கு காரணமா இருந்தது. அதுல முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, இந்த சாகா சம்மேளனம் நடந்த இந்த சமயத்துல நமக்கு கீழ் திசையில ஒரு நாடு, கிழக்கு பக்கத்துல கீழ் திசை நாடுகள்ல ஒண்ணு தாய்லாந்து அப்படிங்கிற ஒண்ணு. அந்த தாய்லாந்து பௌத்த மதத்தை சேர்ந்தது. அந்த தாய்லாந்துல உள்ள அரசாங்கத்துல அபிஷியல் மதம் என்னன்னா பௌத்த மதம். அந்த பௌத்த மதமா இருந்தா கூட அரசாங்கம் அந்த ராஜாக்கு ஒரு ராஜகுரு இருந்தார். அவர் பேர் வாமதேவ முனி அப்படின்னு பேரு. அந்த ராஜகுரு ஒரு பௌத்தர் துறவி, அவர் வாமதேவ முனி அப்படின்னு பேரு. அவர் இந்தியாவுக்கு வரதா இருந்தது. அதனால பெரியவா என்ன பண்ணினா, இந்த சர்வசாகா சம்மேளனம் நடக்கிற விஜயவாடாக்கு வரணும்னு அவருக்கு விசேஷ அழைப்பு அனுப்பிச்சிருந்தா. இதை ஏத்துண்டு அந்த அரசாங்கமே பேங்காக்ல இருந்து இந்த ராஜகுருவை அனுப்ப வாமதேவ முனி இந்த இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியால பல இடங்களுக்கும் போயிட்டு இந்த விஜயவாடாக்கு வந்தார். அதுல 13ஆம் தேதி 14ஆம் தேதி 2 நாளைக்கு அந்த அக்டோபர் மாசம் 68ஆம் தேதி இந்த சர்வசாகா சம்மேளனம் நடக்கிறதே அதுல வந்து கலந்துண்டர் இந்த வாமதேவ முனி. இப்படி 400க்கும் மேற்பட்ட வித்வான்களும் அவளோட வேத கோஷங்களும் இந்த பாரம்பரியமும் அதுல உள்ள கலை நிகழ்ச்சிகளும் அதுல உள்ள உபன்யாசம் இதெல்லாம் கேட்டா ரொம்ப பிரமிச்சு போனார். அப்படியே பெரியவாள்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்டு சொன்னார். அதே மாதிரி டெய்லி இந்த இருந்த 2 நாளும் பல சந்தர்ப்பங்கள்ல பெரியவாளையும் புதுப்பிரிவா ஜெயேந்திர சரஸ்வாமிகளும் பல முறை சந்திச்சு பல விஷயங்கள்லாம் கருத்தெல்லாம் பரிமாறிண்டார். அதுல பல விஷயங்கள் அவர் சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆச்சரியமா இருந்தது. அவர் சொன்னார், எங்களுக்கு அபிஷியலா எங்க நாட்டுல மதம் பௌத்த மதமா இருந்தா கூட எங்களுக்கு கலாச்சார ரீதியா பார்த்தா ஹிந்து கலாச்சாரம் தான் அங்க ரொம்ப இருக்கும். எங்க நாட்டு ஜனங்கள்லாம் தீபாவளி கொண்டாடுறா, சங்கராந்தி கொண்டாடுறா, நாக பூஜை பண்றா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி புத்தருக்கு பெரிய பெரிய கோவில்லாம் கட்டியிருந்தா கூட அந்த புத்தர் கோவில்லயே பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே பிள்ளையாருக்கு, விஷ்ணுவுக்கு, சிவனுக்கு இவாளுக்கெல்லாம் சந்நிதி உண்டு. அங்க கோவில்ல பூஜையெல்லாம் நடக்கிறது பார்த்தா மணிக்கணக்கா நடக்கும். மினிமம் 3 மணி நேரமானு நடக்கும். இப்படி எல்லாம் பூஜைகள்லாம் நடக்கும். இது நம்ம தமிழ்நாட்டுல இன்னும் பாரத தேசத்துல எப்படி எல்லாம் இருக்கோ இதே மாதிரியே தான் அங்கேயும் இருக்கு அப்படின்னு கலாச்சார ரீதியா 2த்துக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசமே இல்லை, ஒன்னாதான் இருக்கு. ஆனா என்னமோ மதம் தான் மாறினாப்புல இருக்கு அப்படின்லாம் அவர் சொல்ல, அப்புறம் அதை சொல்லிட்டு அந்த வாமதேவ முனி இன்னொன்னு சொன்னார், இதுக்கு காரணமும் இருக்கு. அப்படி இருந்தா கூட பௌத்த மதம்னு சொன்னா கூட புத்தரே ஒரு ஹிந்து குடும்பத்துல பிறந்தவர் தானே, அவருக்கு அப்புறம் தானே ஒரு பௌத்த மதம்னே ஒண்ணு வந்திருக்கு. அதனால அவரும் ஹிந்துவா தானே இருந்திருக்கார்.
அதோட தாக்கம் தான் போல இருக்கு, அங்கேயும் இப்படித்தான் இருக்கு, கீழ் திசை நாடுகளும் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுல இன்னொன்னு அரசாங்கமே நடத்துற விழால ஒண்ணு திருப்பாவை திருவம்பாவை அப்படின்னு ஒண்ணு, திருவம்பாவாய் அப்படின்லாம் அதுக்கு என்னமோ அவ சொல்ற, இது திருப்பாவி திரும்பாவே நடக்கும் விழா எல்லாம் நடக்கிறதுன்னு இந்த வாமதேவ முனி சொன்னார். பின்னால நாட்டிய மேதையான பத்மா சுப்பிரமணியத்தை போய் பெரியவா இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு வர சொல்றா. அங்க கூட எப்படி இருந்து திருப்பாவி திரும்பாவெல்லாம் நடக்கிறது, எப்போ நடக்கிறது அப்படின்னார், நமக்கு இங்க பார்த்தாக்க எப்படி நடக்கிறதோ நவராத்திரி உற்சவம் எல்லாம் நடக்கிறதோ அது மாதிரி அங்கேயும் நடக்கிறது. அதுல ராம் சீதா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அங்க. அதுல பார்த்தா ராமர் சீதை மாதிரி 2 பேர் அலங்காரம் பண்ணி வச்சு, 2 பேருக்கு அலங்காரம் பண்ணி ஒரு பெரிய ஊஞ்சல் போட்டு அந்த ஊஞ்சலை உட்காத்தி வச்சு அவளை ஆட்டின்னு பாடிக்கிட்டெல்லாம் என்னெல்லாமோ பண்றா. இந்த ராமாயணத்தோட தாக்கமும் இருக்கு. ராமர் சீதை முதலான தெய்வங்களை வழிபடுறது, அவளுக்கு உண்டான விழாக்களை கொண்டாடுறது, இதெல்லாம் அங்கேயும் இருக்கு. அப்படிலாம் கொண்டு பின்னால ரிசர்ச் பண்ணிட்டு இந்த பத்மா சுப்பிரமணியம் வாழலாம் அவ அண்ணா வாழலாம் சொல்றா பெரியவாள்கிட்ட. இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது பெரியவாளோட ஊக்கம் தான். அங்க போய் பாரு இங்க போய் பாரு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. அது மாதிரி டான்ஸ்லயும் அவ சிவா டான்ஸ்ன்னு ஒண்ணு ஆடுறா. அதுல எப்படி ஒரு ட்ரைபல்ஸ், அந்த ட்ரைபல்ஸ் எல்லாம் எப்படி ஆடுறா அப்படிங்கறதே பார்த்தா, கையில ஒரு சூலத்தை வச்சுட்டு நெத்தியில 3வது கண்ணை வரைஞ்சுட்டு இருக்கா. பரமேஸ்வரனுக்கு தான் திருநேத்திரம் அப்படின்னு சொல்றோம். நம்ம புராண இதிகாசங்களை நம்ம சொல்ற நம்பிக்கையெல்லாம் எந்த அளவுக்கு வேரூன்றி இருக்கு, கடல் கடந்து தேசங்கள்லாமோ அப்படின்னு தெரியறது. அதனால்தான் தெய்வத்தின் குரல் சொல்லிட்டு உலகம் தழுவிய மதம் அப்படின்னு சொல்றா பெரியவா. இந்த அமெரிக்கால ஏதோ கலிபோர்னியாங்கிறது கபிலர் இருக்கிற இடம் ஆரண்யம் அப்படின்னு பெரியவா ஏதோ சொல்றா, ஒரு குயுக்தியா சொல்றா அப்படின்னு ஒரு புத்தி சாதுரியத்தினால சொல்றா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா கல்வெட்டுல ரிசர்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்றோம். அந்த ஆப்பிரிக்க நாட்டுல காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வெர்ஜின் ஃபாரஸ்ட்னு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள ஒரு கல்வெட்டு எல்லாம் கிடைச்சிருக்கு. அதுல யூபா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பேரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ராஜா யாகம் பண்றதுக்கு உண்டான தடயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அது யூபம் அப்படின்னா யூபஸ்தம்பம் அப்படின்னு யாகசாலையில வச்சிருப்பா. அதனாலே இதுக்கு யூபா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு எல்லாம் பேர் வச்சிருக்கா இந்த கல்வெட்டு ஆராய்ச்சி துறையில. அங்க யாகம் நடந்திருக்குன்னா தெரியும். எங்கேயோ ஒரு ஆப்பிரிக்காங்கிறோம், ஃபாரஸ்ட்ங்கிறோம், நீக்ரோஸ் இருக்கிற இடம் அப்படிங்கிறோம். அங்க கூட காலங்காலத்துக்கு முன்னாலே எப்படி இருந்திருக்குன்னு புதைப்பொருள் ஆராய்ச்சியில் நமக்கு கிடைக்கிறது. இன்னும் பார்த்தாக்க பல இடங்கள்ல பிள்ளையார் சிலை கிடைக்கிறது. இது மாதிரிலாம் சொல்றாளே இல்லை எப்படி அப்படின்னார். இந்த கலாச்சாரம், இந்த மதம்ங்கிறது, இந்து மதம்ங்கிறது உலகம் முழுக்கலும் பரவி இருந்திருக்கு. ஒரு சம்பிரதாயம்லாம் இருந்திருக்கு. காலகட்டங்கள்ல ஒவ்வொருத்தரோட இன்ஃபுளுன்ஸ்னால இதெல்லாம் மாறி போய் இது என்னமோ இதுக்கு தனியா ஒரு புது தேசம் மாதிரி புது மதம் மாதிரியும் தெரியுது. ஆனா இது எல்லாத்துக்கும் இங்கேருந்து போன லிங்க் இருக்கு. ஆனா இந்த பாரத தேசத்துல மட்டும் இன்னும் அந்த பழம்பெருமையோட எது இருக்கு அப்படின்லாம் பெரியவா ரிசர்ச்ல தெய்வத்தின்குள்ள சொல்றது பரம சத்தியம் அப்படிங்கிறதுக்கு இது மாதிரிலாம் தெரியும். அந்த வாமதேவ முனி இந்த சம்மேளனத்துக்கு இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொன்னார். அவர் பௌத்த மதத்து ராஜகுரு. அப்படி இந்த வேத சம்மேளனம் ரொம்ப விமரிசையா நடந்தது. அதுக்கப்புறம் பெரியவா அந்த விஜயவாடால இருக்கிறதே அந்த ஊர்ல ஆஞ்சநேய பந்துலு அப்படின்னு ஒரு பக்தர், அவர் இருக்கிற அந்த பக்கத்துல என்ன பண்ணா, அங்க ஒரு வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயம் இருந்தது அப்படின்னு சொன்னோம். அந்த விஜயவாடால வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்துக்கு பக்கத்துல ஒரு சிவாலயம் கட்டணும் அப்படின்னு இந்த ஆஞ்சநேய பந்துலு இன்னும் அந்த ஏரியால உள்ளவெல்லாம் ஆசைப்பட பெரியவா அங்க ஒரு சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை ஆச்சு. அப்படி இருக்கிறதே அந்த ஊர்ல ஹரி சகோதரர்கள் அப்படின்னு ஒருத்தர், ஹரி பிரதர்ஸ் அப்படின்பா, 5 பேர். அவ எல்லாருமே ஒரு பெரிய சம்ஸ்கிருத வித்வான்கள், மகா மேதைகள். அவ வீட்டுக்கெல்லாம் பெரியவா பேருக்கா எல்லாம் பண்ணா. அவ என்ன பண்ணினா வேத பாஷ்யம், தர்மசாஸ்திரம், புராணம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் தொகுத்து, அதாவது ஒரே விஷயமே எப்படி எல்லாம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தொகுத்து பாரதி நிருக்தி அப்படின்னு ஒரு புஸ்தகம் தெலுங்குல எழுதியிருந்தா. அந்த மேனஸ்கிரிப்ட பெரியவாள்கிட்ட காமிக்க பெரியவா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரோட ஆராய்ச்சி அவளோட உழைப்பெல்லாம் பாராட்டி அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணினா. அதுக்கப்புறம் பிற்காலத்துல அதை புஸ்தகமா பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்றதுக்கும் ஏற்பாடெல்லாம் பண்ணினா. இப்படி விஜயவாடால இருக்கிறதே அதை முடிச்சுன்னு மசூலிப்பட்டினத்துக்கு வந்தா. மசூலிப்பட்டினத்துல காயத்ரி வித்யாபீடம், அதுல சாங்க வேத வித்யாலயம் அப்படின்னு இருக்கு. அதுல தங்கி இருந்துட்டு அந்த மசூலிப்பட்டினத்துல இருக்கிறதே இன்னும் பல நிகழ்ச்சிகள் நடந்தது. அந்த சமயத்துல அலகாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரயாகை, அந்த பிரயாகையில ஆதிசங்கரருக்கு ஒரு விமான மண்டபம் கட்டணும் அப்படின்னு பெரியவா
ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருந்தா. அதாவது 1962 வருஷத்திலேருந்தே பெரியவாளுக்கு இந்த பிரயாக கஷேத்திரத்துல ஆதிசங்கரோட பெருமையை சொல்றாப்புல ஒரு இடம் இருக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டா. அப்போ அந்த காலத்துல டிஐ சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி, அதோட அதிபர் முருகப்ப செட்டியார் அப்படின்னு, அந்த முருகப்ப செட்டியார்ட்ட பெரியவா சொல்லியிருந்தா, இது மாதிரி அலகாபாத்ல ஒரு ஆதிசங்கருக்கு ஒரு விமான மண்டபம் கட்டணும்னு ஆசையா இருக்குன்னு. செட்டியாரும் அதுக்கு உண்டான என்னென்ன ஒத்தாசை பண்ணுவோம் என் காலத்துல பண்றேன், பெரியவா அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லி வச்சிருந்தார். இது பெரியவா மனசுல ஓடிண்டே இருந்தது. ஒரு 6 வருஷமா ஓடின்னு இருக்கு. அப்படி இருக்கிறதே 68ஆம் வருஷம் என்ன பண்ணினா, உத்தரப்பிரதேசத்துல கவர்னர் இருந்தார் கோபால் ரெட்டி அப்படிங்கிறவர். இந்த கோபால் ரெட்டி எல்லாம் பெரியவாளுக்கு ரொம்ப பிரியம் உள்ளவா, பக்தர். இந்த கோபால் ரெட்டிட்ட சொல்ல, அவரோட முயற்சினால யூபி அரசாங்கத்திட்ட சொல்லி இந்த பிரயாகையில சங்கம ஸ்தானத்துல மிலிட்ரியிலேருந்து சில இடங்களா வாங்கினா, அரசாங்கத்தினால கொடுக்கப்பட்டது. அந்த திரிவேணி சங்கமத்துல ரொம்ப அழகா இருக்கும், ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு பெரியவா ஆசைப்பட்டதுக்காக இடம் வாங்கப்பட்டது இந்த கோபால் ரெட்டி அவளோட உதவியினால. அதுக்கு 1968ஆம் வருஷம் டிசம்பர் மாசம் 29ஆம் தேதி பூமி பூஜை போட்டு விழா ஆரம்பிக்கப்பட்டது. அதுல அப்போ அருணாச்சல செட்டியார்ட்ட தான் முதல்ல சொல்லியிருந்தா, இந்த முருகப்ப செட்டியார்ட்ட தான் முதல்ல சொல்லியிருந்தா. முருகப்ப செட்டியார் காலமாயிட்டார், அது 6 வருஷத்துக்குள்ள அவர் காலமாயிட்டார். அதனால என்ன பண்ணார், அவரோட தம்பி முருகப்ப செட்டியாரோட தம்பி அருணாச்சலம் செட்டியார் வந்திருந்தார் அந்த விழாக்கு. அவர் இந்த வரவேற்புரையில பேசுறதே ரொம்ப சந்தோஷப்பட்டார். எங்க அண்ணாட்ட தான் பெரியவா சொன்னா, 62ஆம் வருஷம் அது இப்போ கனிஞ்சு வந்திருக்கு, காலம் எதுக்குமே காலம் வருவான்றிருக்கு வந்திருக்கு. அண்ணாவும் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தார், அவரோட ஆசை அப்படி பூர்த்தியாகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்லாம் அவர் சொல்ல. அப்புறம் டாக்டர் மண்டன மிஸ்ரா அப்படிங்கிறவர் அவர் பேசினார். அவர் பேசுறதே சொல்றார், இந்த திரிவேணி சங்கமத்துல கங்கை யமுனா சரஸ்வதிங்கிற 3 நதி சங்கமிக்கிற இடத்துல ஒரு பெரிய ஆலயம் ஏற்படுறது. இந்த சங்கமத்துல பார்த்தேன்னா கங்கை தெரியறது, யமுனை தெரியுது, சரஸ்வதி கண்ணுக்கு தெரியல, அந்தர்வாகினி அப்படிங்கிறா. அதே போலதான் இருக்கு இங்க. இத்தனாம்பரிய சங்கரோட பெருமையை சொல்றாப்புல ஒரு ஆலயம் வருது. ஆனா இந்த ஆலயத்துக்கு மூல காரணமா இருக்கிற பெரியவா எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத இருக்கா. நாமெல்லாம் இங்க விழால பெருசா மேடையில உட்காந்துருக்குமே வழிய, இதுக்கு மூல காரணமா இருக்கிறவா கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ இருக்கா, ஆந்திரா தேசத்துல யாத்திரையில இருக்கா அப்படின்னு சொல்ல அவர் சரஸ்வதியோட ஒப்பிடுறார். எப்படி சரஸ்வதிங்கிற புண்ணிய நதி கண்ணுக்கு தெரியாத இருக்கு, ஆனா திரிவேணியில அதுவும் கலந்து அதோட சாநித்தியம் அனுகிரகம் இருக்கிறாப்புல இந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதியும் கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ இருந்துன்னு இப்படி ஒரு பெரிய காரியத்தை நடத்தி வைக்கிறார். இது எல்லாமே அவளோட தபஸ்னால நடக்கிறது அப்படின்னு மண்டன மிஸ்ரா பேசினர். அதே மாதிரி CS ராமச்சந்திரர் அப்படின்னு அவரோட உழைப்பு சொல்லி மாளாது. இப்படி பல பேர் இதுக்கு ஒத்துழைக்க இந்த பிரயாகைங்கிற க்ஷேத்திரத்துல ஆதிசங்கருக்கு ஒரு ஆலயம் வரப்போறது, அதுக்கு ஏற்பாடு ஆயிருந்தது. இந்த பிரயாகைக்கு இன்னொரு முக்கியமான பெருமை என்ன அப்படின்னா, குமாரில பட்டர் அப்படின்னு ஒரு மகான், பௌத்தர்களோட மதம் பரவி இருந்து ரொம்ப நாடு முழுக்கலும் பரவி இருந்து இந்த அவளுக்கு முக்கியமாவே இந்த வேதமும் வேதத்தில் உள்ள யாகங்களை நிந்தனை பண்ணினதுனால அது அழிஞ்சு போற ஸ்டேஜுக்கு வரத்தே தான் சாட்சாத் முருகனோட அவதாரமா குமாரில பட்டர் அப்படிங்கிற ஒரு அவதாரம் ஏற்பட்டு அவர் வடதேசத்துல இருந்து அவரை பூர்வ மீமாம்சகள் அப்படின்பா. இந்த வேதத்துல சொன்ன சாஸ்திரத்துல சொன்ன கர்மானுஷ்டானங்களை விடாத பண்ணணும், அதுவே மோட்சத்துக்கு வழி அப்படின்னு சொல்லக்கூடியவா. அந்த பூர்வ மீமாம்சகரா வந்தார் இந்த குமாரில பட்டர். அவர் என்ன பண்ணுவா, அந்த பூர்வ மீமாம்சகள் வேதத்தை ஒத்துப்பா, பிரமாணமா ஒத்துப்பா, அதுல சொன்ன யாக யஜ்யம் முதலான கர்மானுஷ்டானங்கள்லாம் ஒத்துப்பா, கர்மகாண்டத்தை ஒத்துப்பா. அதே வேதத்துல பின்னால உபனிஷத்துன்னு சொல்லி இந்த ஞானமா சொல்லி இருக்கிறத அந்த ஞானத்துல என்ன சொல்றது, எத்தனை நாளைக்கு இப்படியே காரியத்தையே செஞ்சுன்னு கர்மாக்களே செஞ்சுட்டு அதோடய உடனே இருக்குது. அதனால ஒரு காலத்துல அதையும் தியாகம் பண்ணிவிட்டு ஆத்ம விசாரம் பண்ணி ஞான மோட்சத்தை அடையணும்னு சொல்றது இல்லையா, அதை ஒத்துக்க மாட்டா. இந்த ஞானத்தை காண்டத்தை ஒத்துக்க மாட்டா, கர்ம காண்டத்தை மட்டும் ஒத்துப்பா. அவளுக்கு பேர் தான் பூர்வ மீமாசகால்னு பேரு. ஏன் அப்படி வந்தது அப்படின்னா, அந்த காலகட்டத்துல இந்த கர்மாவை துளிக்கூட பண்ணவே கூடாது, பண்ணினாலே பாபம் அப்படின்னு ஒரு சார பிரச்சாரம் பண்ணிட்டு அது பரவிண்டு வரத்தே, இதைத்தான் பண்ணணும், இதுதான் முக்கியம் அப்படின்னு அதுக்கு கவுண்டரா வைக்கிறதே இதைத்தான் வலியுறுத்தி சொல்லணும். அதுல போய் டைவெர்ட் பண்ணிடக்கூடாது, கர்மம் ஞானம் அப்படிலாம் டைவெர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயே இந்த பூர்வ மீமாம்சகள் இந்த கர்மாலேயே ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருந்தா. அப்படி இருக்கிறவர் தான் இந்த குமாரில பட்டர் அப்படிங்கிறவர்.
பெரிய மகான், எல்லா அனுஷ்டானங்களையும் பண்ணினவர். அவரோட சிஷ்யர் தான் பிற்காலத்துல மண்டன மிஸ்ரர் அப்படின்னு இருந்து ஆதிசங்கர பகவத்பாதாளால ஆட்கொள்ளப்பட்டு சுரேஸ்வராச்சாரியர் அப்படின்னு வந்தவர். இந்த மண்டன மிஸ்ரரோட குரு குமாரில பட்டர். இந்த குமாரில பட்டர் இருந்தது இந்த பிரயாகைங்கிற க்ஷேத்திரத்துல. இவர் என்ன பண்ணினார், இந்த வேதத்திலையும் சாஸ்திரத்துல சொன்ன கர்மானுஷ்டாங்க யாக யஜ்யங்கள்ல இந்த பௌத்தர்களை தான் ரொம்ப பரியாசம் பண்ணி கண்டிக்கிறா. அதனால இவாளுக்கு திருப்பி எதிர்பிரச்சாரம் பண்ணணுங்கிறதுக்காக அவா மதத்துல என்னென்னலாம் சொல்லியிருக்கு அதை தெரிஞ்சுட்டு நாம கிரிட்டிசைஸ் பண்ணணுங்கிறதுக்காக இவர் பௌத்தர் மாதிரி வேஷம் போட்டுன்னு இந்த புத்த விகாரத்துல இருந்து அவள்கிட்ட பாடம்லாம் கத்துண்டு, அந்த மதத்து கோட்பாடெல்லாம் கத்துண்டு அப்புறம் பிற்காலத்துல இவர் வந்து அதை கண்டனம் பண்ணினார். அவ சொல்றதெல்லாம் தப்பு, எப்படி என்னங்கிறது ரொம்ப அதை டீட்டெயில கண்டனம் பண்ணுங்கிறதுக்காக இவருக்கு பிற்காலத்துல தோணித்து, நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு பொய் வேஷம் போட்டுண்டு பொய் சொல்லிண்டு பௌத்தன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட போய் சொல்லிட்டோம், அவள்கிட்ட வித்தையை கத்துருக்கோம், அதனால பொய் சொன்னதுனால குரு துரோகம் அது பண்ணிட்டோம், இதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணினார். இவாதான் கர்ம மார்க்கத்துல ரொம்ப கெட்டிக்காராளாச்சு. இந்த சரீரத்தினால பண்ணின பாவத்துக்கு சரீரத்தை சித்திரவதைப்படுத்தி நாம அதுக்கு தண்டனை கொடுக்கறதுதான் முக்கியமான பிராயச்சித்தம்னு சொல்லி துஷாக்னி பிரவேசம் அப்படின்னு சொல்லி உமிக்கற்காவை மூட்டிண்டு அதுக்குள்ள தன்னை வச்சுண்டு உள்ளுக்குள்ள சுத்தீவர உமிக்கற்காயை மூட்டிண்டு நெருப்பு வச்சுன்றது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த உமியில நெருப்பு பிடிச்சுட்டே வரும். அது வர வர வரவ ஸ்லோவா உடம்ப கருகி 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 ஜீவன் போகும். அது மாதிரி இருந்த சமயத்துல தான் ஆதிசங்கர பகவத்பாதாள் வந்து இந்த குமாரில பட்டரோட வாதம் பண்ணி அவருக்கு தெளிவை கொடுத்து வேதத்துல சொன்ன ஞான மார்க்கமும் சத்தியம் அதுதான் அல்டிமேட் அப்படின்லாம் சொல்ல அந்த குமாரில பட்டரை ஆட்கொண்ட இடம், அவர் துஷாக்னி பிரவேசம் பண்ணி எந்த இடத்துல கொண்ட குமாரில பட்டரும் ஆதிசங்கரும் சந்திச்சாலோ அந்த இடம் தான் பிரயாகையில இன்னைக்கு பெரியவா பார்த்து பெரிய விமான மண்டபமா கட்டி சங்கர மண்டபமா கட்டிருக்க ஆலயம். அப்பேற்பட்ட அந்த பிரயாகையில திரிவேணி சங்கமத்துல எப்படி ஒரு அற்புதமான ஆலயம் வந்திருக்கு, அதுல இன்னும் என்னென்ன அதிசயங்கள்லாம் இருக்கு, அது எப்படி எல்லாம் வந்தது அப்படிங்கிற விவரங்களை நாம தொடர்ந்து பார்க்க போறோம். ரொம்ப ரசமான நிகழ்ச்சிகள்லாம் அதுல இருக்கு, அதை நாம தொடர்ந்து பார்க்கலாம்.